மூன்றாவது தலைமுறையாக நல்லாட்சி தமிழகத்தை தருவதற்கு இவரை விட்டால் யாரும் இல்லை. போன்ற இளைஞர்களை தட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றலுக்கு சக்தி தமிழ்நாட்டை யாருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொள்கிற மட்டும்தான் இந்த கூட்டணி போய் அங்கே சேர்ந்திருக்கிறான் சொன்னால் சேர வேண்டிய இடத்தில் நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை இன்று மூன்றாவது தலைமுறையாக நாளை ஆட்சி கட்டி அமர்ப்போக தளபதி எல்லோரும் சொல்வார்கள் மூன்றாவது தலைமுறையாக நல்லாட்சி தமிழகத்தை தருவதற்கு இவரை விட்டால் யாரும் இல்லை. உங்களை போன்ற இளைஞர்களை தட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றலுக்கு சக்தி தமிழ்நாட்டை யாருக்கு நாளை காலங்கள் மாறப்போவது இல்லை, கவலைப்பட தேவையில்லை. யாரால் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லோரும் நினைத்தார்கள் இந்த இரண்டு வெற்றிகள் தான் ஆள வேண்டுமா, ஏன் நல்லவர் ஒரு ஆளக்கூடாது என்று நான் சில நேரங்களில் சிலரிடத்தை கேட்கின்ற போது ஒரு சொன்னான், என் குழந்தை கூட என்னை தட்டி எழுப்பிவிட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே தலைமை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் எதிர்காலத்தில் சொன்னால் தூங்கிய அப்பகத்தை வாக்கி அறிந்து குழந்தைக்கு சொல்வது என்று சொன்னால் நாளை காலம் மாறுவதற்கு 2026 மே எல்லோரும் சொன்னார்கள் நாம் கூட்டணியை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். ஆனால் இவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொள்கிற மட்டும்தான் இந்த கூட்டணி. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களை போன்றவர்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நல்வழி வருவதற்கு நல்லாட்சி தமிழகத்தை தருவதற்கு உங்களை போன்று நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் உங்களுடைய அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் நீங்கள் என்னத்தை சொல்லியிருக்கிறாங்க, திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது என்று சொன்னார். மண்டபம் பெரிதாக இருக்கிறது நான் சொல்லியிருந்தால் 5000 பேர் அவர்கள் மண்டபத்தை திருச்செங்கோட்டிலே பெற்றுத் தந்திருக்க முடியும் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் ஆசிரியர் கூட்டம் வெளியே இருக்கிறது, உட்கார்வதற்கிடவில்லை. வருகின்ற போது நான் பார்த்தேன், வரவேற்பு தருகிற போது ஏறத்தாழ 25 மணி குழுவினர் அங்கே இருக்கிற போக்குவரத்தை தம்பித்து போயிருக்கிறது சொன்னால் எல்லோரும் நமக்கு பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இங்கே இருக்கின்றதை பார்க்கின்ற போது எவ்வளவு இடமாநிலத்திலே நீங்கள் நின்று கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்னை காண முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு இயக்கம் நல்ல முறையில் வளர வேண்டும் சொன்னால் அதற்கு நல்ல செய்திகள் வேண்டும், அதற்கு நீர் ஊட்டுவதற்கு நல்ல நீர் வேண்டும், அதை வளர்ப்பதற்கு பத்திரமான ஒரு ஆற்றல் தேவை. தமிழ்நாட்டில் பத்திரமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தமிழகத்தின் வெற்றி ஆளுநர் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் தான் முடியும் வெற்றி. நான் இதை பார்க்கிற போதே பார்த்தேன், யார் இந்த இடத்திலே இடம்பெறுகிறார். அதே நேரத்தில் இங்கே பார்த்தேன், பல இயக்கத்திலே நான் பணியாற்றுகிற போதும் சரி, ஒரே இயக்கத்தை 50 ஆண்டு காலம் பணியாற்றினேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சி விடத்தை அமர்ந்து இருந்தால் எனக்கு ஆசை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரை ஆளுநரை செங்கோட்டையில் போய் அங்கே சேர்ந்திருக்கிறான்னு சொன்னால் சேர
என்பதை நல்லவர் தேவை, வல்லவர் தேவை. சமுதாய அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வதற்கு, ஜாதிமத வேறுபட்ட சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இன்னைக்கு இவரை விட்டால் யாருமே நிலைதான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் பெற்றோர் சொல்கிறார்கள். பல திருமண நிகழ்ச்சியை கடந்து வரும்போது நான் இடத்திலே பார்த்தேன், ஒரு மருத்துவர் இருவருக்கும் திருமணம். அங்கே சென்றவுடனே அவருக்கு காட்டுகிற போது ஒரு 50 மாணவிகள் அவரோடு படித்தவர்கள் இடத்திலே வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். ஏன் இடத்திலே எடுக்கிறீர்கள் கேட்டால், நீங்கள் விஜய் இடத்திலே சென்று விட்டீர்கள், அதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கிறீங்க. போது ஆர்ப்பரித்து கூட்டத்தை பார்க்கிற போது ஓடுகின்ற பாம்பை விதைக்கின்ற இடையப்பட்டாலும் உங்களை இருக்கிறது. இந்த பட்டாளத்தை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை நடக்க போவது சக்தியோடு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு, இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இன்னைக்கு தமிழ் மண்ணிலே யாரும் இல்லை. இவரை விட்டால் இந்த வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த பணியை மேற்கொள்வோம். வெற்றியை தேடி தருவோம். காலம் விரைவிலே இருக்கிறது. வந்திருக்கிற அத்தனை பேரும் இடத்தை ஒரே ஒரு வேண்டுகோள் தான். போக்குவரத்தை அமையுங்கள், தொடர்ந்து பணியாற்றுங்கள், மக்களை சந்திக்குங்கள், மக்களுக்கு கோரிக்கை வைக்குங்கள். அந்த மக்களிடத்தை எடுத்து வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார். நான் வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு மட்டும்தான் வாக்களிப்போம். அந்த உடல்நட்டுகள் வெற்றிவாகை சூழ்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். ஏனென்றால் தேர்தல் என்பது சுலபமானதல்ல. அதை களத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண நினைத்து விடக்கூடாது. என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளை செய்வார்கள். அதை தகவத்திற்கு சென்று உங்கள் கையில் இருக்கிற